பிரைஸ் த லார்ட். இயேசுவுக்கள் அன்பான இறை உறவுகளே, இறை வார்த்தையோடு இந்த நாளிலே உங்களை சந்திக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரத்தில் பரிசேயர் இயேசுவை சோதிக்கும் நோக்கத்துடன் ஒரு வார்த்தையை கேட்கிறார். இதோ தன்னுடைய மனைவியை விலக்கி விடுவது முறையா என்று கேட்கிறார்கள். அதற்கு இயேசு, கடவுள் ஆணும் பெண்ணுமாக படைத்திருக்கிறார், அது முறையில்ல. ஒரு பெண் விபச்சாரத்தில் ஈடுபட்டால் ஒழிய கணவன் அவளை விலக்கி விடுவது நல்லது என்று சொல்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கணவன் மனைவி உறவுகள் எப்படி இருக்கிறது நினைத்து பார்க்கக்கூட முடியவில்லை. ஊடகங்களிலே பார்க்கிறோம், மனைவியினுடைய நடத்தையினால் கணவன் மனைவியை இதோ கொலை செய்கிறான். கணவனுடைய நடத்தையினால் மனைவி ஆள் வைத்து கணவனை கொலை செய்கிறதை பார்க்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளை பாருங்கள். அதற்கு சீடர்கள் சொல்கிறார்கள், அதற்கு திருமணமாகாமல் இருப்பதே நல்லது என்று சொல்கிறார்கள். அதற்கு இயேசு, அருள்கொடை பெற்றவர்களாயின் அவர்கள் ஒருவரே இதை செய்ய முடியும் என்று சொல்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு எந்த சூழ்நிலையிலும் கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்று சொல்லப்படுகிறது. கடவுள் இணைத்தது இதோ தன்னுடைய தாய் தந்தையரை விட்டுவிட்டு மனைவியோடு ஒன்றித்திருப்பான் என்று சொல்லப்படுகிறது. எந்த சூழ்நிலையிலும் என் அன்பு தேவ பிள்ளைகளே, திருமணம் கடவுளால் நிச்சயிக்கப்பட்டது. இந்த திருமணத்தை எந்த சூழ்நிலையிலும் நாம் விலக்கிவிடக்கூடாது. ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துங்கள். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அன்பு செலுத்துங்கள். அந்த அன்பு கண்டிப்பாக இதோ உறவை வலுப்படுத்தும், மேன்மைப்படுத்தும். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆம், இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் இருக்குமாயின் சொல்லுங்கள். ஆண்டவருடைய வார்த்தையை, திருச்சட்டத்தை கடைபிடிக்க அவர்களுக்கு இதோ சொல்லுங்கள். அவர்கள் கேட்டு அதன்படி நடக்க ஆண்டவர் கிருபை செய்வாராக. ஆமேன்.